ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு சப்போட்டா மரத்தில் பாருங்கள். இன்னும் எவ்வளோ இன்னும் மேலே நிறையா இருக்குது, பறிக்க முடியல. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக குருவி கொத்தி 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 மேலேருந்து இதே ஒரு பாருங்க, ஃபுல்லாக குருவி கொத்தி கொத்தி போட்டிருக்கு. இப்போ மழை பெய்யும் சொன்னாங்கள்ல, எங்களுக்கு பார்த்திங்களா எப்படி மழை பெஞ்சிருக்குன்னு. 2 மாதம் மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. இலை மழை இவ்வளவையும் நான் பாருங்கள், அவ்வளோ பறிக்க முடியாததெல்லாம் பாருங்கள், அவ்வளோ கடிச்சு போட்டு. இந்த குயிலோட சத்தம் கேட்குதாங்க, என்ன சந்தோஷமாக இருக்கா பாருங்க. சத்தம் பயங்கரம் சத்தம். இந்த தேக்க இலையெல்லாம் எடுத்து போட்டு வேப்படையெல்லாம் நான் சேர்த்து நான் வைக்கணும், சேர்த்து வச்சு மக்க விடணும். ஃப்ரெண்ட்ஸ், சப்போட்டா எப்படி பழுக்க வச்சு சாப்பிட பாருங்க. சப்போட்டா சாப்பிட்றதுக்கான ஸ்டேஜு உங்களுக்கு இதுதான். இப்படி பிச்சு எடுத்தோம்னா இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலரில் இருக்கும். இந்த மாதிரி தான் சாப்பிட்ற டைமு கரெக்டான ஸ்டேஜ். இதை விட்டுட்டு கருப்பாக இருந்துச்சுன்னா அது ஓவர் ரைப்பு. உள்ள கருப்பாக இருந்துச்சுன்னா இந்த பாருங்க, இந்த மாதிரி நாங்கள் காயை பறித்து இந்த சாக்கு பையில் போட்டு வச்சிட்டோம். போட்டு வச்சு மேலே இருக்க அந்த இதெல்லாம் அதே உதிர்ந்துடும். சொரப்பானது, இந்த முள் எல்லாம் உதிர்ந்துடும். இப்படி அமுக்கி பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, இப்படி வந்துடும். பார்த்தீங்களா? இப்படி இருந்துச்சுன்னா இதுதான் சாப்பிட்றதுக்கான கரெக்டான ஸ்டேஜ். நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்க சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், இது எங்கள் வீட்டில் காய்ச்ச சப்போட்டா. இவ்வளோ திரட்சியாக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு பாருங்க, எல்லாம் பறித்து வச்சுருக்கோம் ஃபுல்லாக. இந்த மாதிரி சாக்கு பையில் போட்டு அப்படியே மூடி வச்சிட்டோம்னா அப்படியே பழுத்துரும். 2 நாளில் பழுத்துரும். இந்த மூக்கு இருக்கு இல்லையா, மூக்கு இது பாருங்க, இந்த மூக்கு இருக்க அந்த ஊசியாக இருக்கும், முள் மாதிரி இருக்கும். முள் விழுந்துடும், மேலே இருக்க அந்த சொரப்பான இதெல்லாம் போயிடுச்சுன்னா உங்களுக்கு லேசாக அமுக்கி பார்த்தி. இதெல்லாம் இன்னும் பழுக்கணும், கொஞ்சம் கூட இதாகவே இல்லை. லேசாக அமுக்குனிங்கன்னா அப்படியே முடிஞ்சு உள்ளே மஞ்சளாக இருந்துச்சுன்னா அதான் சாப்பிட்றக்கூடிய பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். கருப்பாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் ஓவர் ரைப்பு பழம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரோஸோட ஐடி தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஒரு சால்ட்ரியாக தான் வரும் போல் இருக்குது, ஒன்று தான் வரும் போல் இருக்குது. இப்படி பாருங்க, இவ்வளோ ஹைட்டுக்கு போய் இப்படி வந்திருக்கு. இது நம்ம டபுள் ரேட் தெரியும். ஃபுல்லாக வெட்டுக்கிளி தாங்க. எவ்வளோ உரம் போட்டாலும் வெட்டுக்கிளி பண்ணுற அட்டகாசம். இன்னும் திரும்ப மருந்து போடணும்.